10 லட்சம் கோடி கடனுள்ள நாடு, இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாய்கிளிய போடுறான் போடு. என்னம்மா தேதி சக்கம்மா, நாடு நாசமா போகுத நியாயம்மா. கண்ண தோறந்த பாரம்மா, எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான், உண்மை நேர்மைன்னா என்னன்னு கேக்குறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான், உழைக்கி மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை பிள்ளைக்கு பாலிகள் தொல்ல. நாட்டுல நடக்குது கொல கொள்ள, இந்த கொடுமைய எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை கைவிடுங்கள். நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு நிலையை உருவாக்குங்கள். தமிழ் மனித அபிமானத்தை விடுங்கள், அதை தலைமையேற்கதை தவிருங்கள். தத்துவத்தை தலைமையேற்க பழகுங்கள். சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே. அப்படித்தான் எங்க முன்னவர்கள், அப்படித்தான் எங்கள் முன்னவர்கள். கள்ள குடிச்சு ஒருத்தர் செத்தான் செய்தி, கள்ள குடிச்சு சொத்தமட்டை வித்தான் செய்தி. அயோக்கிய பயில இதனால சர்வதேச பயங்கரவாதமா துப்பாக்கியால சுடுற. சாராங்காட்சி விற்கிற ஸ்டாலின் சுடுவாயா? கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடித்தவன் சுடாத கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு கல்ல இறக்கிற ஒரு விவசாய சுடுனா நீ இதுக்கு மேல ஓட்ட போட்ட மானங்கட்டு இவ்வளவு பெரிய வெங்காயம் நாயரி இறக்கும்போது சுட வேண்டியதாங்க. பெரிய வீரம் மயிலம் சுட வேண்டியதானே. வேணா வாடா, ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குற வாடா சுட. நீ போலீஸ் ட்ரைனிங், நான் போராளி ட்ரைனிங். நீ கேர்ஃபுல். 2500 ரூபாய் 2000 ரூபாயாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இவரு 2000 கொடுக்குறேன்றது, இவரு 2000 கொடுக்குறாரு. நான் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் இருக்கிறதா? தங்கச்சி இப்ப நான் இப்படி கையேந்துறேன் பிச்சைன்னு சொல்றேன். நாடே கையேந்தனா பிச்சை இல்லாமல் இலவசமாகும். இப்போ 1 லட்சம் கோடி வட்டி 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரிச்சுமை யார் மேல விழும்? மக்கள் மேல. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாம பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு கதறி. அது எங்கே நடக்குது? இலங்கை நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, நேபாள் நடந்த மாதிரி. அதெல்லாம் இல்லை. நான் எங்க அம்மாவை கையேந்தி எங்க அக்கா தங்கச்சி கையேந்து வைக்க தயாரா இல்லை. இவன் எவனாவது பேசுறத கவனி. சாராய கடையை மூடுவேன்னு சொல்ல மாட்டான், உனக்கு நல்ல கல்வி தரேன்னு சொல்ல மாட்டான், வேலை தரேன்னு சொல்ல மாட்டான், வேலைக்கேற்ற சம்பளம் தரேன்னு சொல்ல மாட்டான், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தரேன்னு சொல்ல மாட்டான். உனக்கு வேலை இல்லையா 4000 தாரே, படிக்கவா கடன் தாரே. டேய் யாரா நீங்க? எங்கிருந்தா கிளம்பி வாரிய? 20 லட்சம் கல்விக்கு கடன். அந்த 20 லட்சத்தை வச்சு பள்ளிக்கூடத்தை நல்லா கட்டி கல்வியை தரத்தை கொடுத்து போடுறாடே. ஐயோ இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடுங்க. அறிவு சமூகமே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என் உயிரினுமினி உடன் பிறந்தார்களே, உன் மதிப்பு மிக்க வாக்கை உன் உடன் பிறந்தாருக்கு செலுத்து, நீ பெற்ற பிள்ளைக்கு செலுத்து.